இன்றைக்கி எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்துக்கு வச்சேன். மாமா மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காளான் கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எனக்கும் தட்டில் காளான் கிரேவி வித் சாப்பாடு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதோட லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் பாத்திரம் விலைக்கு கமுத்திட்டேன். நம்ம ஜிஞ்சரும் நிலாவும் பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ட்ரன்ஸில் தாங்க இன்றைக்கி பாத்திரத்தை விளக்குனேன். கடைக்கு ஆள் வந்தால் அப்போ தான் கேட்கணும். அப்புறம் வேப்ப முத்தை திறந்தோடனேயுமே இன்றைக்கி வேப்பண்ண ஸ்மெல்லு தாங்க. சரி அதையும் இன்றைக்கி ஊற வச்சு கழுவி வச்சுருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் அப்பா தான் வந்திருக்குறாங்க. ஸோ அவர் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு மரஞ்செடி கொடிகளுக்கு. வேப்பமுத்து இருக்குமா நிறையா, வேப்பமுத்து பிறக்குமா அப்படின்னாங்க. சரிங்கப்பா இன்றைக்கி மத்தியானம் அவர் வந்துடுவார், வந்ததுக்கப்புறம் நான் வந்து பிறக்கிறேங்கப்பா அப்படின்னு. அப்புறம் கடைக்குள்ளேயே சாப்பாடு போட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டேங்க. உங்களுக்கு ஒரு குட்டி மெசேஜ் சொல்கிறேங்க. அந்த விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்களே அது லைஃப் கிடையாதுங்க. லைஃப்பில் விட்டு கொடுக்காம வாழணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சாதிச்சு காட்டணுங்க. அதுதாங்க லைஃபு. சரிங்களா? எதுனாலும் பேசி தீர்த்துக்கோங்கங்க.